அதாவது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள பெரிய நெசவுல கிராமத்தைச் சேர்ந்தவர் பொன்னுசாமி. இவர் முடித்திருத்தும் தொழில் செய்து வருகிறார். விருதாச்சலம் பகுதியில் வாடகைக்கு குடியிருந்து வருகிறார். இந்நிலையில் இன்று தனது சொந்த கிராமமான பெரிய நெசவுல கிராமத்தில் துக்க நிகழ்வுக வந்துள்ளார். துக்க நிகழ்வு முடிந்து வேப்பூருக்கு சென்று மீண்டும் தனது சொந்த கிராமத்தை இருசக்கர வாகனத்தில் செல்லும் போதுதான் விபத்து நடைபெற்றது. வேப்பூர் டு சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் முதியவர் சாலையை கடக்க முயன்றபோது சேலத்தில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற அரசு பேருந்தும் முதியவர் மோதியதில் படுகாயமடைந்த முதியவர் அருகாமையில் உள்ள வேப்பூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு தற்போது சிகிச்சை பலனின்றி முதியவர் விழுந்துள்ளார். சாலை கடக்க முயன்ற போது முதியவர் அரசு பேருந்து மோதி தரதரன இழுத்து செல்லும் தற்போது அந்த சிசிடிவி காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விபத்து குறித்து வேப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.